தேவேந்திர குல வேளாளர் பெயரை பயன்படுத்தி பாரதிய ஜனதா போலி விளம்பரம் செய்கிறது என்று டாக்டர் அதாவது புதிய தமிழகம் கட்சியினுடைய எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா சுயலாபத்திற்காக மக்களை ஏமாற்றி விளம்பரத்தின் மூலம் தேவேந்திர குல வேளாளர்கள் பெயரை பயன்படுத்தி தனக்குத்தானே போலி விளம்பரம் செய்கிறது என்று கடுமையான எச்சரிக்கையை புதிய தமிழகம் கட்சி வெளியிட்டிருக்கிறது. என்ன வெளியிட்டிருக்கிறது? டாக்டர் கிருஷ்ணசாமியின் அக்கட்சி என்ன சொல்லுது பார்ப்போம். பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி எஸ்சி பட்டியலில் பிரிவிலிருந்து விடுவித்து மிக 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 பின்தங்கியோர் என புதுப்பட்டியலை உருவாக்கி அம்மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை வழங்கிடவும் புதிய தமிழகம் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து 30 வருஷமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கட்சி சொல்லுது. ஆனால் 2017 சென்னையில் ஒரு மாநாட்டில் டெல்லியில் பேரணி இதை நடத்தினோம். 2018 விருதுநகர் திருச்சியில் மாநாடு, 2019 10,000 கிராமங்களில் உண்ணாவிரதம் தேவேந்திர குல மக்கள் சார்பில், 2021 மதுரையில் தடை மீறி மாபெரும் பேரணி, 2021 சட்டமேறுதலை அறிவித்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை அறிவித்துவிட்டு நமது பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம். தேவேந்திர குல வேளாளர்கள் பள்ளர் என்று அழைக்கப்பட்ட இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் விவசாய இனம், எங்களை நீங்கள் தேவேந்திரன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லது மட்டுமல்லாமல் எம்பிசி கேட்டகரியில் எங்களை வையுங்க, ஆனால் எஸ்சி கேட்டகரியில் வராய்க்காதீங்க, அப்படி தான் புதிய தமிழகம் சொன்னது. பாஜகவினர் உடனே என்ன செஞ்சாங்கன்று டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா ஊராக விளம்பர பேனர்களை வைத்து சுயத்தம்பட்டம் அடித்து கொண்டார்கள். நம்முடைய வாக்குகளையும் அள்ளி கொண்டார்கள். யாருடைய வாக்க? தேவேந்திர குலர்கள் வாக்கையும் அள்ளி கொண்டு பட்டியல் மாற்றத்திற்கான உத்தரவாதத்தை அளித்ததால் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தயார் என கிருஷ்ணசாமி அறிவித்திருந்தார். எப்போ? அந்த காலத்தில், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. எனினும் 2 கட்சிகளும் ஒரு சேர ஏமாற்றியதால் அக்கூட்டணியை புறக்கணித்து தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னிறுத்தி புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டிட்டது. அழகா நான் நரேந்திரா நீ தேவேந்திரன்லாம் சொன்னார் மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் மோடி அவர்கள். இதை நம்முடைய குருமூர்த்தி இருக்கார் பாருங்கோ, அவரும் தங்கராஜும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டாங்க. தேவேந்திரா நரேந்திரா என்றெல்லாம் அழைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்ட பல்லர் சமூகத்தை அவர்கள் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தியதான் இப்போ வீதிக்கு வந்திருக்கிறது. இந்த பெயர் மாற்றத்திற்காக நாடாளுமன்ற வரை கொண்டு சென்று திருத்தம் செய்து மத்திய அரசு கையோடு பட்டியல் மாற்றத்தை செய்து கொடுத்திருந்தால் அப்பிரச்சனை அன்றோடு முடிந்து போயிருக்கும். லட்சம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் உயிர் மூச்சான பட்டியல் மாற்ற கோரிக்கை நிறைவேற்றிருக்கும். அது புதிய வரலாற்றை பெற்றிருக்கும். ஆனால் பாரதிய ஜனதாவோ மோடியே அதை செய்ய மனவரமில்லை. அரை நூற்றாண்டு காலமாக உறக்க கத்தியும் அவர்கள் செய்ய மறுத்த பின்னரும் மீண்டும் அவர்களிடத்திலே பேசுவதால் என்ன பயன் இருக்கும் என்ற புதிய தமிழகம் கேட்சி எழுகிறது. புதிய தமிழகம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, நாம் அது போன்ற கோரிக்கை இனி எவரிடம் வைக்கப் போவதில்லை, எவரிடம் இனி கேட்கப் போவதில்லை. நாமே அதிகாரத்தில் அமரக்கூடிய காலம் விரைவில் வரும் அல்லது உருவாக்குவோம் எனும் தீர்க்கமான உள உறுதியோடும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம். இதுதான் நம்முடைய கோரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஒற்றை புள்ளியில் நினைப்போம். யாரையும் முதலமைச்சராக்க அல்லது யாரையும் உறுப்பினர்களாக்க இனியும் நாங்கள் இளிச்சவாய் கூட்டங்களாக வாக்களிக்க மாட்டோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பகிர்வு என்ற குறிக்கோள் நிறைவேறவே எங்கள் கூட்டணி அமையும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்த கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவேந்திர குலவர்கள் மத்தியில் பரபரப்பாக ஃபயர் ஆயிற்று. தேவேந்திர குல சமூக மக்கள் மீண்டும் ஒற்றுமையாக ஓரணியில் நிறங்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாக பட்டியல் மாற்றத்திற்காக சட்டமன்றத்தில் முழங்கி விட்டாராம் என்று அவர் சொல்கிறார். மக்கள் மன்றங்களில் போராடி இரத்தம் சிந்தி வரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தேவேந்திர குல சங்கங்கள் என்ற பேரில் ஒரு மாலை பத்திரிகையில் விளம்பரம் ஒன்றை இன்று கண்டோம். இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவர் சொல்கிறார். யார பிஜேபியை நாடாளுமன்ற வரை சென்று
பட்டியல் மாற்றத்தை அறிவிக்காதவர்கள் தற்போது சட்டமன்றத்தில் பேசியா தீர்க்கப் போகிறார்கள். இதே திட்டமிட்டு ஒருவரால் சுயலாபத்திற்காக கொடுக்கப்பட்ட ஏமாற்று விளம்பரம். போலி சரக்குகளை கொண்டு வந்து மோசடி செய்வது, போலி சங்கங்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றுவது இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி தண்டனைக்குரியதாகும். இனி சம்பந்தப்பட்ட நபர் இது போன்ற சுய விளம்பரத்தில் ஈடுபடக்கூடாது. இது போன்ற மனிதர்களை வைத்து வெட்டி விளம்பரத்தின் மூலம் பட்டியல் மாற்றத்தில் அரசியல் மோசடியால் மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற விடமாட்டோம் என்று எச்சரிக்கிறோம் என்று தேவேந்திர குல வேளாளர் பெயரை பயன்படுத்திய போலி விளம்பரம் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று புதிய தமிழகம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இதில் பல பிரிவு இருக்கிறாங்க, 7 பிரிவில் எஸ்சி பட்டியலில். இப்போ ஜான் பாண்டியன் ஐயா அவர்கள் இவரோடு தான் பயணிக்கிறார். ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் கிட்டையும் ஆகாது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, கோவை எல்லா பகுதிகளிலும் ஒரு அடர்த்தியான சமூகமாக தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்து வருகிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம். அவர்களை எஸ்சி பிரிவில் இருந்தாலும் நல்ல கல்வியாளர்கள் சமூகம், அநேகமாக அதிகம் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி உள்ள சமூகம்தான், சிந்திக்க தெரிந்தவர்கள். இந்த சமூகத்தில் பெரும்பான்மையினர்கள் கண்ணியமிக்க பணிகள் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை பாரதிய ஜனதா ஏமாற்றி இருக்கிறது என்பது அவர்களுடைய மன வருத்தம். ஆனால் எங்களை ஏமாற்றியது மட்டுமல்ல, சில போலி அமைப்புகளை உருவாக்கி எங்களுக்கு ஏதோ பாரதிய ஜனதா அள்ளி கொடுத்ததை போன்றும், எங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு சென்றதை போன்றும் வாக்குகளை பெறுவதற்காக குருமூர்த்தி போன்றவர்களை திட்டத்தில் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறது புதிய தமிழகம் கட்சி. 2026 அவங்க யாரோடு கூட்டணி சேர போகிறாங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா ஒரு மெகா கூட்டணியை நயினார் நாகேந்திரன் தலைமையில் தென்பகுதிகளில் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கியாக இருக்கின்ற போது அதற்கு சமமான அளவில் இல்லாவிட்டாலும் அடர்த்தியாக வாழும் தேவேந்திர குலர் வாக்கு வங்கி இந்த முறை அதிமுகவுக்கு இல்லையோ என்று கேட்க தோன்றுகின்றது. அதிமுகவுக்கு இல்லை என்றாலும் எந்த பணியும் செய்யாமல் எல்லோருடைய வெறுப்பையும் திமுக சம்பாதித்திருக்கிறது, திமுகவுக்கு இல்லையோ என்று கேட்க தோன்றுகின்றது. அப்படி என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் 50% அவர்கள் கிறிஸ்தவ சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் 50% தான் ஹிந்து தேவேந்திர குல வேளாளர்கள். ஆக 50% இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் முன்னால் அவர்கள் பல்லர் சமூகம் என்று அழைக்கப்பட்ட தென்பகுதியிலே பெரும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய அவர்கள் கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர்கள் நிச்சயமாக அதிமுக பாஜகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை என்ற தகவலும் ராமநாதபுரத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய புதிய தமிழகத்தினுடைய எதிரொலிப்பு இனி நிச்சயமாக பாஜக அதிமுக அந்த கூட்டணியை பெறுமா என்ற கேள்விக்கும், பாரதிய ஜனதா போலி விளம்பரத்தின் மூலம் தேவேந்திர குல வேளாளர்களை ஏமாற்றிவிட்டது என்கின்ற குரல் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் இனி அதிக பிரச்சாரத்தின் பால் அவர்களின் வீடுகளுக்கு முக்கு மூலைகளுக்கெல்லாம் செல்கின்ற போது பெரும் தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பதே இந்த செய்தி கட்டுரையின் அரிதான மட்டுமல்ல, அதனுடைய உள்நுணுக்கமாக புரிதலாக இருக்கின்றது. நன்றி.